ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். தக்காளி குருமா ரெடி ஆகிட்டுருக்குது. என்ன பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு தேங்காய், கடைசியில் தேங்காய், சோம்பு, கசகசா, வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். சப்பாத்தி பொரிக்க நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுறணும். அப்போதே ஸ்ப்ரெட் ஆகும். ஒவ்வொருத்தர் மாவில் போட்டுட்டு உப்பை போட்டுக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டு அது நல்லா இருக்காது. ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. பிசையாமல் இருப்போம் நல்லா. இது அப்படி இல்லை. சுடுதண்ணி மெதுவான லேசான நீரில் உப்பு போட்டு கொஞ்சமாக லேசாக வெதுன்னு ரொம்ப கொதிக்க வச்சுட்டா மாவு வெந்து போயிடும். அப்புறம் ஹார்டாகிடும். ஸ்மூத்தாக இருக்கணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறனால ஊற்றாட்டியும் பரவாயில்ல. சுடுதண்ணி மெதுவான சுடுதண்ணியில் வச்சு மாவை பிசைஞ்சு விடும்போது சுடுதண்ணி கொதிக்கும் போதே உப்பு போட்டு விட்டணும். அதில் உப்பு போட்டு பிசையும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்களேன், இதை விடும்போதே அவ்வளோ மெது